ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு டார்க் நைட் ஆஃப் தி சோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது தமிழில் ஆன்மாவின் இருண்ட இரவுகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நடக்காது. பட்டு ஒரு சில பேர்த்துக்கு இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோல் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் அவங்க ஆன்மீகத்தில் முன்னேறி போய் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு ஆன்மீக பயணத்திற்கான தொடக்கம். நம்ம லைஃப் நார்மலாக எல்லார மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அப்புறம் சர்டைன் ஸ்டேஜில் அப்படியே லைஃபை வாழ பிடிக்காம ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். இது நம்ம லைஃபோட டஃபஸ்ட் டைம். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளே லூஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் சொசைட்டி கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் ஒரு ஸ்டேஜ் தான். இந்த ஈகோ டெத்துன்னு கூட சொல்லலாம். நம்ம இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு காடை ஃபாலோ பண்ணுவோம். இவங்க தான் என்னோடய ஃபேவரட் காடு, அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதை பற்றி யாராச்சும் பேசினா கூட இல்லை எனக்கு இந்த பிலீஃப் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இல்லை இதெல்லாம் உண்மை கிடையாது, காட்னா அது ஒருத்தர் தான் காடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தினோட ரகசியங்கள் எல்லாமே, சீக்ரெட்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த டைமில் நமக்குள்ளே இருக்க ஷேடோஸ் எல்லாமே வெளியே வரும். நம்மளோட டீப்பஸ்ட் ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டி, இந்த மாதிரி இதெல்லாமே நமக்குள்ளே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு சர்டைன் ஸ்டேஜில் மொத்தமாக எல்லாமே வெளியே வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப லைஃப் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். என்னடா நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடும். பட் இது நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நார்மலாகவே சொல்லுவாங்கள்ல, லைஃப்பில் கஷ்டம் வந்தால் தான் கடவுளை தேடி போவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிற டைமில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரும். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இருந்த பிலீஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக எங்கே கொண்டு போகும்னா நம்மளோட ட்ரூ அத்தன்டிக் செல்ஃபை ரியலைஸ் பண்ணுறதை நோக்கி நம்மளை கொண்டு போகும். ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோல் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு சில சயின்ஸ் எல்லாம் இருக்குது. லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப சேடாக இருக்கும் அந்த டைமில். என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்டினஸ் இருக்கும். முன்னாடி ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்த சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப போரிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி இருந்தாலுமே நம்ம மட்டும் ஏதோ இந்த சொசைட்டி கூட ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஐசோலேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனலி நம்ம ஐசோலேஷனையும் சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, நான் போய் தனியாக போகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம முடிவெடுக்கிற ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும் இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோல். ஸோ இதுதான் டார்க் நைட் ஆஃப் தி சோல். இது ஸ்பிரிச்சுவலி அவேக்கனிங் ஆகிற பீப்புள்ஸ் ஸ்டார்டிங்கில் இது கோத்ரூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜையும் கடந்து வர்றது இருக்குது. இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோலை கடந்து வர்றது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படிலாம் இதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.